அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையா ஒரு சில நேரங்கள்ல அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து சேரும். அதுக்காகவே இந்த மாதிரி கொள்கைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதாவது சட்டத்தின் மூலமா சில சட்டங்களை பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் உருவாக்கி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவே உருவான கொள்ளையர் கூட்டம் தான் இந்த பாசிச பாஜக. இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், என்ன கேட்காதவங்க ஆயிரக்கணக்கான பேர் வீட்டுல இருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த தகவலை கேட்டுட்டு இருக்கிறவங்க தெளிவா போய் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா அவங்களுடைய அறியாமை இயலாமை, நாட்டுல என்ன நடக்குது, அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாம தான் எதுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறதே தெரியாம ஓட்டு போடுவாங்க. நாளைக்கு நம்ம நல்ல சோறு திங்க போறோமா இல்ல ரோட அலைய போறோமா அப்படிங்கிற முடிவு பண்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தல் வாழ்வா சாவாங்கிற தேர்தல் போர். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண தேர்தல் களம் அல்ல. 5க்கு 10 ரூபாய் வாக்களிக்கிற தேர்தல் களம் அல்ல. யோசிச்சு பாருங்க. அடுத்து உங்களுடைய சிறு குறு தொழில்களில் இருக்கக்கூடிய வணிகர்கள், நீங்க முதலாளிகளா இருக்க போறீங்களா இல்ல கூலி தொழிலாளிகளா உருவெடுக்க போறீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடிய தேர்தல் களம். இருந்துடாதீங்க. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் 19 உங்களுடைய வாழ்வை மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த CAA சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த சட்டத்தை